அம்மா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ரெண்டு பெரிய கட்சி இருக்குங்க. இப்போ ஒரு 70 வருஷமா இன்னைக்கு வந்து நம்ம சுதந்திரம் வாங்கி ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்க இடத்துல இருக்கக்கூடிய உணவு விவசாயம் அப்படிங்கிறது நல்லா இருக்கா இல்லை அழிஞ்சுக்கிட்டு வருதா? எங்க நல்லா இருக்குது, அழிஞ்சுக்கிட்டே வருது. விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு வருது. அதை காப்பாற்றுறது அரசாங்கத்தோட வேலை தானே அப்படிங்கிறப்ப, அப்ப அந்த விவசாயம் பண்ணணும், அது நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும்ல, அவங்க அதை முன்னெடுக்கணும்ல. அப்போ அதுக்கு வேற என்ன வழி இருக்குன்னு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? விவசாயத்தை காப்பாத்துறதுக்கு ஏதாச்சும் வழிமுறை? விவசாயம் காப்பாத்துறதுக்கு நமக்கு என்ன வழி தெரியும்? சரி, இப்ப நம்ம இந்த விவசாயம் அழிஞ்சிடுவதற்கான காரணம் யாருன்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? விவசாயம் அழிஞ்சு நல்ல மழை பெய்யணும், கொஞ்சம் உதவியும் செய்யணும். யாரு செய்யணும்? அரசாங்கத்துல செய்யணும். அரசாங்கத்தை உதவி செய்யணும். என்ன மாதிரி உதவியா இருந்தா அது நல்லா? என்ன மாதிரி செய்யணும் உதவினா? இத உதவினா அரசாங்கம் ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்கணும், ஒரு உதவி செய்யணும். எதுனாச்சும் கொஞ்சம் செஞ்சாத்தே அவங்க முன்னேற முடியும். இப்ப அந்த விவசாயிகள் வாங்கக்கூடிய உரத்தோடைய விலை அதிகமா இருக்கு. அந்த விலையை வந்து அரசாங்கம் தான் வச்சு விக்குது. அப்ப அந்த உரத்தை இதே அரசு விவசாயிகளுக்கு அரசாங்கம் இலவசமா கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம். அதை விலை வச்சு வித்துட்டு அதே மாதிரி விவசாயத்துக்கு வேலைக்கு வர்றவங்க எல்லாத்தையுமே திருப்பி 100 நாள் வேலைக்கு திருப்பி விட்டுட்டு அப்படிங்கிறப்ப விவசாயத்துக்கு யாருக்கு வருவா? விவசாயத்துக்கு யாரு விற்பா? அவரே எல்லாம் அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, விவசாயத்தை காப்பாற்றணும், இன்னைக்கு வந்து உணவு எல்லாமே விஷமா மாறிடுச்சு, நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல விவசாயம், நல்ல உணவு கொடுக்கணும், நல்ல குடிநீர் கொடுக்கணும்னா இயற்கை விவசாயமே பண்ணணும் அப்படின்னு பேசி வர்றாரு. அரிசி 70 ரூபாய் இந்த காலம் வச்சுச்சு கிலோ. நீங்க இருக்கும்போது எவ்வளவு மறுத்துருக்கோம் அரிசி? நாங்க கிலோ படி 2 ரூபா வித்துச்சு. படி 2 ரூபா, ஒரு படி 2 ரூபாய்க்கு வித்துச்சு. சரி சரிங்க. இன்னைக்கு வந்து 70 ரூபாய் ஒரு கிலோ. 70 ரூபாய், அது ஒரு கிலோ. அது அந்த கிலோ படி விட கம்மியா தானே இருக்கும்? கம்மியா இருக்கும். சரி சரிங்கம்மா. இப்போ மருத்துவ இங்க ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அரிசி அது விலை இல்லாம கொடுக்குறாங்களே, அது உங்களுக்கு எப்படிங்க? அது நல்லா இருக்கு? சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்களா? சரி. அப்ப அது இலவசமா கொடுத்து என்ன அர்த்தம்? அர்த்தம் நல்லது வந்து பகுதி கொடுத்தாலும் நல்லது கொடுத்தா ஒரு 10 நாளைக்கு சாப்பிடுவாங்க. அது சாப்பிடவே முடியாத மாதிரி இருக்கு. அப்ப அதே மாதிரி இப்போ இலவசமா கொடுக்கக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், நம்ம இந்த மாசம் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பணம், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கு? 10 பேருக்கு கொடுத்துருக்காங்க, 10 பேருக்கு கொடுக்கல. உங்களுக்கு வருதா? எங்களுக்கு வரலையா? உங்களுக்கு வந்து ஓஏபி வரலாம், இல்ல என்ன இந்த மகளிர் உரிமை திட்டத்துல வரலையே, இந்த கார்டு கூட வரல, எதுக்குமே வரலைங்களா? சரி. எது காரணம் சொன்னாங்களா? அப்படி இலவசமா காசு கொடுக்கறதா இருக்கட்டும், இலவசமா அரிசி கொடுக்கறதா இருக்கட்டும், இலவசமா வேட்டி சட்டை கொடுக்கறதா இருக்கட்டும், ஓட்டுக்கு முன்னால காசு கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் செய்யலாமாங்கம்மா? இது செய்யலாமான்னு கேட்கறேன். நல்லதா? நல்லது இல்ல. இப்போ ஒருவேளை தேர்தல யாராச்சும் காசு கொடுத்தாங்கன்னா அதை வந்து வேணான்னு சொல்றது நல்லதா இல்ல வாங்கி வச்சுக்கலாமா? வேண்டாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை வாங்கிட்டு உனக்கே ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லுவாங்க. யாருக்கு துட்ட வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இப்படி யாராச்சும் கொடுத்து வந்தாங்கன்னா நம்ம என்னமா செய்யலாம்? என்ன செய்யறது? வேண்டாம், எனக்கு துட்டு வேண்டாம், நான் நீதியா ஓட்டு போடுறேன்னு யாரும் போட மாட்டாங்க. சரிங்க. துட்டத்தை வாங்குவாங்க, அப்படி நேர்மைக்கு ஓட்டு போடுவாங்க. துட்டம் வாங்கினதுக்கு நேர்மைக்கு ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு போடாட்டியும் கூட அவங்க மனசுக்கு நேர்மைக்கு போடுவாங்க. அப்படி சொல்ல வரீங்க? அதாவது காசை யாருக்கு வாங்கினாலும் யாருக்கு போடணும் அவங்களுக்கு போடுவாங்க. இப்ப ஒருவேளை துட்டை வாங்கிக்கிட்டு ஓட்டை வந்து நம்ம விருப்பப்பட்டவங்களுக்கு போட்டுட்டோம்னா கடைசியில காசு கொடுக்கறவ யோசிப்பான்ல, என்னடா காசு கொடுத்தா போட மாட்டேங்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் இவன் அவ்வளவு காசு செலவழிச்சு ஓட்டு வரல திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறப்ப அவனே நிறுத்திக்கிறீங்க. சரி சரி. அப்படிதான் போடுவாங்க. அதாவது துட்டை வாங்கினாலும் எங்க நேர்மையா இருக்கு அங்கதான் போடுவாங்கிறீங்க. நல்லா இருக்கு. அப்ப நீங்க அப்படிதான் செஞ்சிருக்கீங்க. கரெக்டா எவன் கொடுத்தா என்ன, நான் யாருக்கு பிடிச்சோ அவனுக்கு தான் போடுவேன் அப்படிங்கிறேன். ரொம்ப சிறப்பா உங்களுடைய பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிமா.